காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறது கச்சத்தீவை மீட்கிறது எத்தனை வருஷமாக மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அந்த தேர்தலுக்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. சீமானுடைய பதிவு 2 பதிவுகள் அது 2மே ரொம்ப முக்கியமான. மற்ற யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. இங்கே அதுக்கு முகமும் இல்லை, முகவரியும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. ஏதிலி, அனாதை. இது எப்படி ஒரு பெண்ணா சாதிக்க முடியும், திறமையை எப்படி நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது. ஷீ இஸ் அன் ஐக்கன். இதில் தமிழ், மலையாளம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. இந்தியா அது தன்னுடைய மகளா சுவீகரித்துக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உரிமை இல்லாததுனால வெளிநாடுகளுக்கு போய் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலையில மற்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏதிலிகள், அகதிகளுக்கு இந்திய அரசு ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த வே போய் அவங்கள அகாமடேட் பண்ணுது. வந்தாரை வரவேற்பது, வாழ வைப்பது, நமக்கு இல்லாட்டினாலும் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நம்முடைய பண்பாட்டில் அது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய இதமாக மாற்ற முடியும். எல்லாருக்கும் எல்லா நாட்களும் வேலை கிடைக்கிறது இல்லை. வேலைக்கு போனாலும் போதுமான அளவுக்கு வருமானம் வர்றதில்லை, சம்பளம் கிடைக்கிறது இல்லை. ஒரே ஒரு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கேயும் அவங்க பிச்சைக்காரர்கள் மாதிரி நம்ம நடத்தக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஹியூமன் டிக்னிட்டி இருக்கு இல்லையா? அந்த டிக்னிட்டியை நம்ம கொடுக்கணும். இப்போ மோடிஜி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. இப்போ அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு வரப்போறாரு. ஆமா, அதுக்கப்புறம் தமிழகத்துக்கும் வராரு. இவர் மோடியோட பயணம் தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு இலங்கைக்கு போறது குறிப்பா ஒரு பேசும் பொருளா இருக்குது. இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகள், தமிழகத்துக்கு தேவையான பிரச்சனைகள், அதுவும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுதல், கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளாக போராட்டங்கள், கோரிக்கைகளாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா, இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா? இன்னும் 10 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை முன் வச்சு இப்போ மக்களுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்க வேண்டியது இருக்குது. மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்ட வேண்டியது இருக்குது. சில கட்சிகள் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ட்டு தெரிவிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த கோணத்தில் தான் இப்போது மோடி, நம்ம பாரத பிரதமர் மோடி இலங்கைக்கு போகிற அந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு இலங்கை தொடர்பாக, மீனவர்கள் தொடர்பாக நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பேசுகிறாங்க. இதெல்லாம் காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறது கச்சத்தீவை மீட்கிறது எத்தனை வருஷமாக மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். திரும்ப மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீனவர் பிரச்சனை கடலுக்கு போகும்போது ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு பிரச்சனை. ஆண்டாண்டு காலமாக அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் அந்த தேர்தலுக்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு ஏற்றது மாதிரி, இந்த ஸ்டண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரும் வர்றது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. 2 சிங்க் ஆகிருக்கு. அதனால் அதை பண்ணுறாங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் தான் நம்முடைய மக்கள் ஆய்வு, பீப்புள் ஸ்டடீஸினுடைய ஒரு டீம், எக்ஸ்போர்ட் டீம், ஒரு டீம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். எக்ஸ்போர்ட்னா இந்த எக்ஸ் தளம் இருக்குது இல்லையா? அந்த எக்ஸ் தளத்தில் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதை பற்றி அதை மானிட்டர் பண்ணுறது. அது மானிட்டர் பண்ணி அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறது. இப்போ எக்ஸ் தளத்தில் என்ன செய்திகள் வருது, அந்த தரவுகளை எடுத்துக்கிறது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எது பேசு பொருளாக முன்வைக்கப்படுது அப்படின்றத இந்த ஒரு கம்பேரேட்டிவாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த குழுவை நியமிச்சிருக்கிறோம். அந்த குழு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு வர்றாங்க. இப்போ அந்த குழு கடந்த 2 நாட்களாக நடந்த அந்த எக்ஸ் தளத்தில் வந்த அந்த விஷயங்களை ஆய்வு செய்யும் போது அதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறது என்னென்னா, இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட் டு ஸ்ரீலங்கா அந்த பேக்ரவுண்டில் சீமானுடைய பதிவு 2 பதிவுகள் அது 2மே ரொம்ப முக்கியமான. மற்ற யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. எல்லாம் கச்சத்தீவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஏதோ ஒரு 2000-3000 கச்சத்தீவு இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏதிலிகள், அதாவது இலங்கையிலிருந்து வந்த அகதிகள், தமிழ் அகதிகள், அவங்கள பற்றி, அவங்களுடைய பிரச்சனையை பற்றி, 2 பேருடைய பிரச்சனையை பற்றி அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அதில் ஒன்று இவர் தனுஜா இது இருக்குது. இப்போ இவர் பாஸ்கரன் குமாரசாமி, அவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்புகிற முடிவை இந்திய அரசு எடுத்திருக்குது. அதை பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கிறாரு. அது ஒரு பெரிய இதாக சொல்லியிருக்கிறாரு. அந்த காரண காரியங்களுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை.
இந்திய அரசு எதுக்காக அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்றதுக்கான அந்த அரசியல் பின்புலம் இருக்கு இல்லையா, டிப்ளமேட்டிக் இது இருக்கும், இன்ட்ரிகசிஸ் இருக்கும். அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனால் சீமான் சொல்லி இருக்கிறதுல ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு, நிச்சயமா ஒரு வேண்டுகோளாக தான் அவர் வச்சிருக்கிறாரு. அதே வேண்டுகோளை நம்மளுமே முன்வைக்கலாம். ஏன்னா உயிர்க்காக பயந்து இலங்கையிலிருந்து வந்தவர் தப்பிச்சு வந்த ஒருத்தரை திரும்பவும் அதே சூழலுக்கு, அந்த பயம் மூட்டக்கூடிய பயங்கர சூழலுக்குள்ளேயே திருப்பி அனுப்புறது, அங்கே ஆட்சி மாறி இருக்குது. அப்படி இருந்தாலுமே நம்ம அங்கே அனுப்பி வைக்கிறதுன்றத கொஞ்சம் யோசிக்கலாம். அவர் வேற ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு போல தெரியுது, முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை கூட நம்ம அனுமதிக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாததுனால இதை ஒரு வேண்டுகோளா சீமானோடு சேர்ந்து இதை வேண்டுகோளா நம்மளும் முன்வைக்கலாம். அடுத்தது இந்த மெயினா சொல்றது வந்து அந்த புள்ள இருக்கு இல்லையா, தனுஜா, அதை வந்து கண்டிப்பா இந்திய அரசு, நம்முடைய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளிநாட்டு உறவுகளுக்கான அமைச்சர்கள், இந்த டிப்ளமேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு வேண்டுகோளாக நம்ம வைக்கிறது என்னன்னா, கண்டிப்பாக அந்த தனுஜான்ற அந்த திறமைசாலி ஒரு பெண் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான மன உளைச்சலை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய, கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பின்புலத்திலிருந்து வந்த பிள்ளை. அதில் இருந்து வந்த புள்ள வேற ஒரு நாட்டிற்கு வந்திருக்குது. இங்கே வந்து அதுக்கு முகமும் இல்லை, முகவரியும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, ஏதிலி, அனாதை. திருச்சி முகாமில் இருக்கு. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு இந்த அளவிற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 மெடல் வாங்கியிருக்கு. இந்தியா பூராமே அது நீச்சல் போட்டியில் கலந்துருக்கு, ஒரு சாதனை படைச்சிருக்கு. இப்போ அதனால ஒரு சாதனையாளர் அப்படின்ற அளவில், ஒரு பெண் சாதனையாளர் அப்படின்ற அளவில், ஒரு மிக சாதாரணமான மிகவும் கஷ்டப்பட்ட பின்புலத்திலிருந்து அரசியல் ரீதியாக துன்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த பின்புலம், அதில் இருந்து வந்த ஒரு பெண். இது வந்து எப்படி ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும், திறமையை எப்படி நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது. ஷீ இஸ் அன் ஐக்கன். அதை நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய அரசு இந்தியாவிலேயே இவ்வளவு வருஷமாக இருந்துருச்சு, இந்திய பிள்ளையாகவே இருக்குது. இதில் தமிழ், மலையாளம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. அது இந்திய குழந்தை, இந்தியாவில் இருந்திருக்கு, இந்தியா முழுக்கவே பயணப்பட்டிருக்குது. அதனால் இந்தியா அது தன்னுடைய மகளாக சுவீகரித்துக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா நம்மள எனக்கு தெரிஞ்ச எந்த அரசியலும் பேசலை, அரசியலுக்குள்ளேயே அது போகலை. அதனால இந்திய இறையாண்மைக்கு அது ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான இதே இல்லை. ஒருவேளை இப்போ சொல்ல போனா அந்த பொண்ணு இப்போ ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்துக்கிற அளவுக்கு குடியுரிமை இல்லாததுனால வெளிநாடுகளுக்கு போய் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த நாட்டினுடைய பிரதிநிதியா இருக்குது அப்படின்றது முக்கியம். எல்லா வீரர்களுக்குமே அது பொருந்தும். அதனால அது எங்கே இருக்கிறோம் அப்படின்ற அந்த அட்ரஸே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முகவரியை நம்ம கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை இந்திய அரசு கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த அகதிகள் முகாம்ங்கிறது வந்து ஏறக்குறைய 100க்கு மேலே இருக்குது. முக்கியமானதாக வந்துட்டு இந்த கும்மிடிப்பூண்டி, புழல், திருச்சி இருக்கு, இல்ல மண்டபம் மெயின் இது மாதிரி இருக்குது. நீங்க ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில போய் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா. நான் ஏறத்தாழ இப்போ 100க்கு மேல கேம்ப்ஸ் இருக்கு. அதுல 50-60 கேம்ப்ஸ் வரைக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கேன் பல்வேறு காலங்கள்ல. இப்போ சமீபத்துல கூட ஒரு கேம்புக்கு நான் போயிட்டு வந்தேன். அது ஒரு சின்ன கேம்ப். அவங்களுக்கு அங்க வசதிகள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி அந்த கேம்ப்ல இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள், அதாவது இந்திய அரசு சில உதவிகளை செய்து அவங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதிச்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான், ஏன்னா விரட்டி விடாம. ஆனால் அது மட்டுமே போதாது. இப்போது மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த ஏதிலிகள், அகதிகளுக்கு இந்திய அரசு ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த வே போய் அவங்கள அக்காமடேட் பண்ணுது, அவங்கள பராமரிக்குது. தன்னுடைய பிள்ளைகள், அதாவது ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரும்னுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய இந்திய மக்களுக்கு இல்லாத சலுகைகள்லாம் கூட அவங்களுக்கு கொடுக்குது. அந்த மாதிரி அது அந்த பண்பு வந்து இந்திய பண்பாடுன்னு நினைக்கிறேன். நம்ம பண்பாட்டிலேயே ஊறினது, வந்தாரை வரவேற்பது, வாழ வைப்பது, நமக்கு இல்லாட்டினாலும் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நம்முடைய பண்பாட்டில் இருக்கு. தமிழ் பண்பாட்டில் நிச்சயமாக இருக்குதுன்றதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ அப்படிப்பட்ட பின்புலத்தில் தான்
இலங்கையிலிருந்து ஏதிலிகளாக வந்தவங்க பல காலகட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இப்போவுமே கூட வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி வர்றவங்களை அவங்களுக்கு முதல்ல தங்குற வசதி நிச்சயமாக அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடுகள் ஷெட்ஸ் இருக்கு இல்லையா, ஷெட்டு, அதை கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய இதமாக மாற்ற முடியும். இன்னும் கொஞ்சம் வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியும். அடிப்படை இந்த குடி தண்ணீர் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ரேஷன் கொடுக்குறோம், தமிழ்நாடு அரசு அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் அது கொஞ்சம் கருணை காட்டலாம். குடும்பத்திற்கு பத்த மாட்டாங்க இவங்க கொடுக்கறது. அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த வேலை. கேம்பில் இருக்கிறவங்க வெளியில தான் மற்றவங்க மாதிரி தான் வேலைக்கு போகணும். அப்படி போகும்போது எல்லாருக்கும் எல்லா நாட்களும் வேலை கிடைக்கிறது இல்லை, வேலைக்கு போனாலும் போதுமான அளவுக்கு வருமானம் வர்றதில்லை, சம்பளம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த வேலை வாய்ப்புக்கு இந்த இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் அது உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஏற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அப்புறம் குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக அதுக்கு இன்னும் கூட இன்னும் செய்ய முடியும். மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் உதவி தொகைகள் கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து பல அந்த என்ஜிஓஸ் இருக்கிறாங்களே, அவங்களுடைய உதவிகள் இருக்குது. ஆனால் அப்படி ஒவ்வொருத்தையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அவங்களே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கேயும் அவங்க பிச்சைக்காரர்கள் மாதிரி நம்ம நடத்தக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஹியூமன் டிக்னிட்டி இருக்கு இல்லையா, அந்த டிக்னிட்டியை நம்ம கொடுக்கணும். அந்த அரசுகள் கொடுக்கணும், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொடுக்கணும். அது கொடுக்க வேண்டியது அவங்களுடைய தார்மீக கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் இந்த கேம்பில் இருக்கக்கூடியவங்க சின்ன கேம்ப், பெரிய கேம்ப்ஸில் கூட இப்போ புழல், கும்மிடிப்பூண்டி, மண்டபம் இந்த மாதிரி இடத்துலலாம் கூட கொஞ்சம் வசதி செய்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் ஸோ எக்ஸ்போஸ்டு. வெளியில் ஆட்கள் வரப்போக இருக்கிறாங்க, அதிகாரிகள் வர்றாங்க பார்க்குறாங்க. இந்த சின்ன கேம்ப்ஸில் இருக்கிறதுல வசதிகள் கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. வசதிகள் செஞ்சு கொடுக்க வேண்டியது. வசதினா நீங்கள் உடனே அடிப்படையான வசதி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான இடம். சில கேம்ப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொட்டைகள் எல்லாமே இருக்கு. அது அந்த மாதிரியான இருக்கு. அந்த விதத்தெல்லாம் நான் சொல்றேன். கொஞ்சம் வசதி அப்படின்றது அடிப்படையான வசதிகள், அடிப்படையான பாதுகாப்பு, அடிப்படையா கொஞ்சம் உணவுக்கு உத்தரவாதம், வாழ்க்கை வாழ்வதற்கு டிக்னிஃபைடா வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உத்தரவாதம், அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை செய்வார்கள்னு நம்ம நம்புவோம். ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.